ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இந்த வராகி அம்மாவின் தரிசனத்தை பெற்றுவிட்ட உன் வாழ்க்கையில் இன்றைய நாளானது நிச்சயம் பேரதிர்ஷ்டம் நிறைந்த சந்தோஷ நாளாகத்தான் இருக்க போது. என்னுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெரும் விதமாக என் தரிசனத்தை பெற்ற உன் வாழ்க்கையில் இன்னைக்கு ராஜயோகமும் உன்கிட்ட வந்து சேரப்போகுது என் செல்லமே. ஒவ்வொரு முறையும் இந்த வராகி அம்மா உனக்காக எதையாவது செய்ய வரும்போதெல்லாம் நீ அதை தவற விட்டுட்டு வருத்தப்பட்டு வாழ்நாளை வீணாக்கிட்டு இருந்த. அதனால தான் இன்னைக்கு உனக்கு எப்படியாவது உனக்கான வரத்தை உன் கைகளில் கொடுத்துடணுன்ற எண்ணத்தோட இந்த வராகி அம்மா இந்த நேரத்தில் உன்னை தேடி வந்துட்டேன். காலம் முழுவதும் நீ என் கரம் பிடிச்சு வாழணும்னு நினைக்கிறியோ இல்லையோ, இந்த வராகி அம்மா உன் கரத்தை இறுக்கமாக பிடிச்சுக்கிட்டு உனக்கு வழிகாட்டக்கூடிய தாயாகவும் தந்தையாகவும் இருந்து உன்னை வழிநடத்தி வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கணுன்றதை மட்டும்தான் ஆசையாக உறுதியாக நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ எல்லார்கிட்டையும் அன்பாக இருந்திருக்க. எல்லா சூழ்நிலைகளிலும் எத்தனையோ பேருக்காக நீ விட்டு கொடுத்து அனுசரித்து போயிருக்க. ஆனால் உன் அன்பை மதிக்காமல் உன்னை விலகி செல்பவர்களை நினச்சி நீ எதுக்காக கவலைப்படுற? இனிமே உன்னை அலட்சியப்படுத்தினவங்களையும் அவமானப்படுத்தினவங்களையும் உன்னை கஷ்டப்படுத்தினவங்களையும் காயப்படுத்தினவங்களையும் நினச்சி கூட பார்க்க வேணாம். ஏன்னா நீயா தேடி போனினா அந்த அன்பு நிரந்தரமானதாக இருக்காது. யார் உன் மேலே பாசம் வச்சு உன்னை தேடி வர்றாங்களோ அந்த அன்பு தான் நிலையானதாகவும் நிரந்தரமானதாகவும் எப்போதுமே உனக்கு இருக்கும். இந்த உலக வாழ்க்கையில் யாரையுமே காயப்படுத்திடக்கூடாது. நீ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சாலும் உன் கூடவே இருந்து உன்னை காயப்படுத்தி உன் மனசை கஷ்டப்படுத்துகிற உறவுகளை நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். நீ கவலைப்படாத. அவங்களுக்கு எதை எப்படி புரிய வைக்கணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன். காலம் போல மிக கொடூரமாக பழிவாங்க இந்த உலகத்தில் யாராலும் முடியாது. தவறு செய்பவர்களுக்கான உரிய தண்டனையை கொடுப்பதற்கு நான் காலத்தை நிர்ணயிச்சுட்டேன் என் செல்லமே. காலம் அதற்கு உரிய நேரத்தில் அதோட வேலைகளை சரியாக செஞ்சு நல்லது செஞ்சவங்களுக்கு நன்மையையும் தவறு செய்தவர்களுக்கு உரிய தண்டனையையும் நிச்சயமாக கொடுக்கும். உனக்கு எது பிடிக்கலைனாலும் அதிலிருந்து கொஞ்சம் விலகி நில்லு. அது பொருளாக இருந்தாலும் சரி அல்லது மனிதர்களாக இருந்தாலும் சரி. உனக்கு பிடிக்காதவங்களை உன் கூடவே வச்சுக்கிட்டு உன் உடம்பையும் மனசையும் வருத்திக்கிறதுக்கு பதிலாக நீ அதை விட்டு விலகி போகும்போது நிம்மதியாவது உன் வாழ்க்கையில் இருக்கும் அல்லவா? யாராவது உனக்கு துரோகம் செஞ்சிட்டாங்கன்னா நீ அவங்கள பழிவாங்க நினைக்காம இந்த வராகி அம்மா கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சினா நான் அதை காலத்திடம் கொடுத்து விடுவேன். காலம் அமைதியாக அதற்குரிய நேரத்தில் அதனுடைய வேலைகளை அற்புதமாக செய்வதை நீயே பார்த்து கஷ்டப்படுறவங்களை பார்த்து சங்கடப்பட தான் போகிற. அந்த அளவுக்கு காலம் அவரவர்களுக்கு உரிய தண்டனையை கொடூரமாக கஷ்டமாக கொடுக்குமேன் செல்லமே. இந்த வராகி அம்மா கிட்ட நீ எத்தனையோ முறை எவ்வளவோ வேண்டுதல்களை வச்சிருந்தாலும் சில சமயங்களில் எதையும் என்கிட்ட சொல்லாமல் நீயாகவே தனியாக உட்காந்து யாருக்கும் தெரியாமல் கண்ணீர் விட்டு கவலைப்படுற. நான் சொல்கிறத கேளு. உன்னுடைய கண்ணீரும் கஷ்டமும் கவலைகளும் உனக்கு தான் பெருசாக இருக்கே தவிர அதெல்லாம் ஒன்றுமில்லாமல் போக செய்ய என்னால் முடியும். உன் கண்ணீரை காணாமல் போக செய்கிறேன். உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் காற்றோடு காற்றாக மறைய வைக்கிறேன். கஷ்டங்கிறது ஒரு சின்ன சாதாரண கூழாங்கல் போல தான். அந்த கூழாங்கலை எடுத்து கண்ணுக்கு பக்கத்தில் வச்சினா அந்த கல் மட்டும்தான் பெருசாக தெரியுமே தவிர வேறு எதுவுமே இந்த உலகத்தில் சுற்றி இருக்கிறதெல்லாம் மறைச்சிரும். ஆனால் அதே கூழாங்கல்ல கண்ணில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாக வச்சுட்டு போனீன்னா தூரமாக எடுத்துக்கிட்டே போகும்போது அந்த கல் சின்னதாயிட்டு மற்ற எல்லாமே பெருசாக தெரியும். அந்த கூழாங்கல் தான் உன்னுடைய கஷ்டங்கள் உன்னுடைய பிரச்சனைகள்னு நினச்சிக்கோ. கஷ்டத்தையும் பிரச்சனையையும் உன் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு அதை பார்த்து பயந்து மிரண்டு போகாமல் தூரமாக வச்சு பார்க்க பழகு. கஷ்டம் அடுத்தவங்களுக்கு வந்திருந்தா நீ என்ன செஞ்சிருப்ப என்ன சொல்லியிருப்பன்னு யோசிச்சு அதையே உனக்கு செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை இந்த சூழ்நிலையை சமாளிக்க ஆரம்பின்னு செல்லமே. வாழ்க்கைங்கிறது ஒரு அழகான பயணம். ஆனால் அந்த பயணத்தில் யார்கிட்டையாவது நீ எதையாவது எதிர்பார்க்கும்போது தான் அந்த வாழ்க்கை பயணமே சிக்கலாக மாறிடுது. அதனால் மற்றவங்க கிட்டேருந்து எதையும் எதிர்பார்க்காம உனக்கானதையெல்லாம் நீயே செஞ்சுக்கணுன்ற எண்ணத்தோட உன் வழியில் நீ பயணிக்க ஆரம்பிச்சின்னா
உன் வாழ்க்கை பயணம் மிக சிறப்பானதாக இருக்கும். உன்கிட்ட இல்லாததை நினச்சி நீ வருத்தப்படாமலும் அடுத்தவங்ககிட்ட இருக்கிற ஒன்றை நினச்சி நீ பொறாமப்படாமலும் இருந்தால் மட்டும்தான் உன்னுடைய இலக்கை உன்னால் அடைய முடியும் என் செல்லமே. உன்னுடைய கவனம் எப்போதுமே உன்னுடைய குறிக்கோள், உன்னுடைய லட்சியத்தை அடைவது எப்படின்ற சிந்தனையில் மட்டுமே இருந்தால் நிச்சயமாக உன்னால் வெற்றி பெற முடியும். உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்காததையும் நடக்காததையும் தூக்கி ஓரமாக போட்டுட்டு இனி நடக்க வேண்டிய நல்லதையும் கிடைச்ச விஷயங்களையும் பெருசாக யோசி. இருக்கிறத வச்சு கிடைச்சதை வச்சு வாழ்க்கையில் எப்படி மிகப்பெரிய உயர்ந்த நிலையை அடைவதுன்னு நீ யோசிக்கும்போது அதற்கான வழிகளை இந்த வராகி அம்மா நான் காட்டுறேன். உனக்கு உதவி செஞ்சவங்களை நீ ஒருபோதும் மறக்காதன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்படி நீ அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சவங்களுக்கு மறுபடியும் நன்றி கடன் செய்யணுன்ற எண்ணத்தோட உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும்போது நீ செய்த நன்றி கடன் எல்லாம் நிஜமாகவே நடக்கும்படியும் அடுத்தவங்களுக்கு நீ உதவி செய்யும்படியும் இந்த வராகி அம்மா ஓ நிலைமையை உயர்த்தி காட்டுவேன். இப்போது அப்படிதான் உனக்கான ராஜயோகத்தை கொடுத்து உன்னால் 4 பேர் நல்லா இருக்கும்படி நீ அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும்படியும் உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்தப் போகிறேன் என் செல்லமே. நீ எப்போதும் எதிலையுமே யாருக்கிட்டையும் பெருசாக பேராசைப்பட்டு எதையும் கேட்டதும் கிடையாது. யாருடைய பொருளையும் அடையணும்னு ஆசைப்பட்டதும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய உனக்கு நீ கேட்காமலே எல்லாத்தையும் கொடுக்க வேண்டியது இந்த தாயின் கடமைன்னு எனக்கு தெரியும். நிச்சயமா உன் மனசு போலவே உன் எண்ணம் போலவே உன் வாழ்க்கைக்கு உயர்வானதையும் சிறப்பானதையும் நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமானதையும் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். உன் மனசு உடஞ்சி போகாமல் கண்டதையும் நினச்சி கவலைப்படாமல் நீ தான் அதை பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா உடஞ்ச பொருளை ஒட்ட வச்சு என்னதான் அது அலங்காரம் செஞ்சாலும் அது எப்படி பழசு போல் மறுபடியும் அழகை கொண்டு வர முடியாதோ அதே போல் மனசு உடஞ்சி போச்சுன்னாலும் மறுபடியும் அந்த பழைய காலத்தில் இருந்த மனசை கொண்டு வர முடியாதுங்கிறது தான் உண்மை. அதனால தான் மனசுடைஞ்சு போகாமல் நீ எப்போதும் தைரியமாக இருக்கணும், இதே போலவே இருக்கணும்னு சொல்கிறேன். நீ வெற்றி அடைவதற்கும் ஜெயிப்பதற்கும் 1% வாய்ப்பு தான் இருந்தாலும் கூட நீ தன்னம்பிக்கையோட தைரியமாக இருக்கணுமே தவிர தளர்ந்து போயிடக்கூடாது என் செல்லமே. ஒரு சின்ன தீப்பொறியிலேருந்து தீக்குச்சியிலேருந்து எவ்வளோ விஷயத்தை வேணாலும் பற்ற வைக்க முடியும் தானே. அப்படி இருக்கும்போது இந்த 1% வெற்றி பொறியிலிருந்து உன் வாழ்க்கைக்கான பெரிய வெளிச்சத்தையே உருவாக்க முடியும்னு நீ முழுமையாக நம்பு. எதுக்காகவும் தயங்கவோ கலங்கவோ வேணாம். எல்லா விஷயங்களிலும் ஆரம்பம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அடுத்தடுத்து தொடர் முயற்சிகள் செய்யும்போது கஷ்டமெல்லாம் ரொம்ப சுலபமான வாழ்க்கையை சுகமானதாக ஆக்குவதாக அமைஞ்சிடுமேன் செல்லமே. முதல்ல நீ உன்னை மரியாதையாக பாரு. உன்னை மரியாதையாக நீ நடத்து. உன்னையே நீ நேசி. உன் உடம்பு மேலே உன் உடல் நலனில் நீ அக்கறை காட்டு. உன்னுடைய நேரத்தை நீ மதிக்க கற்றுக்கோ. அப்போதுதான் இந்த உலகம் உன்னை நடத்தும் விதமும் மாறும் என் செல்லமே. நீயே உன்னை ரொம்ப அலட்சியமாக நினச்சினா மற்றவங்க எப்படி உனக்கு மரியாதை கொடுப்பாங்க? முதல்ல நீ உன்னை பெருசாக நினச்சி உன்னை நேசிக்க ஆரம்பித்து உன் உடம்பு நலனையும் அக்கறையோடு பார்த்து கொள்ளும்போது இந்த உலகமும் அதன்படியே உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நீ அடுத்தவங்களுக்காக இரக்கப்பட்டு பாவப்பட்டு ஏமாந்து போகலாமே தவிர ஒருபோதும் தாழ்ந்து போக மாட்டாய். உன்னை ஏமாத்தினவங்க இப்போதைக்கு ஜெயிச்சிருக்கலாமே தவிர கடைசி வரைக்கும் அவங்க ஜெயிச்சு சாதிக்க வாழும்படி விட்டுட மாட்டேன் என் செல்லமே. ஏமாந்தவன் நிச்சயமாக ஒரு நாள் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவான். ஏமாத்தினவன் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு நாள் அழிஞ்சு போவாங்க. அதனால் நீ எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் யாரையும் ஏமாத்தாமல் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் வாழ்க்கையை வாழ பழகு. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது எல்லா கஷ்டங்களையும் போக்கி உன்னை நல்ல நிலமையில நான் வாழ வைக்கிறேன். ஒளிபடாத கல் எப்படி சிலையாக மாறாதோ, வெறும் சாதாரண கல்லாக மதிப்பற்றதாக இருக்குமோ, அதே போலதான் உன் வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் தான் வந்து உன்னை சிலையாக செதுக்கி உன்னை ஒரு அழகான சிற்பமாக மாற்றிக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த கஷ்டங்களையும் கவலைகளையும் பெருசாக நினைக்காத. ஒளிபடாத கல் சிலையாகாது, தீட்டாத வைரம் பளபளப்பாக ஜொலிக்காது. அதே போல் மனுஷன் கஷ்டப்படாமல் வாழ்க்கையை தெரிஞ்சுக்கவும் முடியாதுன்னு தான்
உனக்கு சில கஷ்டங்களை நான் கொடுத்தேன். நீயும் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு வாழ்க்கையின் பாடங்களை புரிந்து கொண்டாய்தானே. வாழ்க்கையில் எப்பவுமே எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் முகம் தெரியாத யாரோ ஒரு மூன்றாவது நபர்கிட்ட போய் உன் கஷ்டத்தை சொல்லி ஆறுதல் தேட நினச்சினா அது நிச்சயமாக உனக்கு ஆபத்தை தான் உருவாக்குமே தவிர ஆறுதலை கொடுக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எப்போவுமே யாருக்கிட்டையுமே எந்த விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ளாமல் நீ செய்ய வேண்டிய விஷயங்களையும் வாழ வேண்டிய வாழ்க்கையிலும் மட்டும் கவனம் செலுத்தப்பார் என் செல்லமே. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இனிமேதான் உன் வாழ்க்கையை ஒரு புது கோணத்தில் நீயே பார்க்க போகிற. இதுக்கு முன்னெல்லாம் பிரச்சனைகள் வரும்போது அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டு போராடுவ. இப்போது அதை எதிர்கொள்ளும் பக்குவம் வந்துவிட்டதல்லவா. இந்த அனுபவமே வித்தியாசமாக இருந்தாலும் இந்த பக்குவமும் அனுபவமும் சேர்ந்து தான் உன் வாழ்க்கையை வெற்றிகரமானதாக மாற்ற போகுது. முன்னெல்லாம் என்ன செய்ய போகிறேன், எப்படி சமாளிக்க போகிறேன், நீ எதுக்கெடுத்தாலும் அழுதுகிட்டு இருந்த. இப்போ இந்த வராகியம்மா தட்டி கொடுத்து ஆறுதல் சொல்லி வாழ்க்கையின் பல விஷயங்களை புரிய வச்சுட்டேன். இப்போ உன் மனசுக்கு தைரியமாக இருக்குது தானே. நீயே உனக்கு ஆறுதல் சொல்லவும் தயாரான தைரியமான ஆளாக மாறிவிட்டாய் தானே. இனி உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து போய் எல்லா பிரச்சனைகளையும் நீயே சமாளித்து உன் வாழ்க்கையை சுவாரஸ்யமாக சரியானதாக சுகமானதாக சந்தோஷமானதாக வாழ ஆரம்பிச்சிடுவாய் என் செல்லமே. உன்னை சுற்றி நல்ல மனிதர்களும் இருக்காங்க, மோசமான மனிதர்களும் இருக்காங்க, மகா மட்டமான கேவலமான மனிதர்களும் இருக்காங்க. ஆனால் நல்ல மனிதர்கள் உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பாங்க. மோசமான மனிதர்கள் உனக்கு கஷ்டத்தை பாடமாக கற்றுக் கொடுப்பாங்க. இன்னும் மோசமான மனிதர்கள் சிறந்த அனுபவத்தை உனக்கு தப்பு செய்ய வச்சு தவறு செய்ய வச்சு கொடுப்பாங்க. யார் என்ன செஞ்சாலும் யாரையும் குறை கூறாமல் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு கற்றுக்கிட்டு கடந்து போய்கிட்டே இரு. நல்லவங்க கெட்டவங்க கேவலமானவங்கன்னு எல்லாருமே உன் வாழ்க்கையில் சில பாடங்களை கற்றுக் கொடுப்பதற்காகவே உன்னை நோக்கி அனுப்பப்பட்டவர்கள். உன்னோடு இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எதையுமே சர்வ சாதாரணமாக நினச்சிட வேணாம். எல்லாம் அறிந்த இந்த வராகியம்மா நீயாக என்னை வந்து வணங்கும்படி நீ வரல, நான் தான் என்னை வந்து நீ வணங்கும்படி உன்னை வரவழைச்சிருக்கேன். நிச்சயமா நீ கேட்ட வரத்தையும் உன் கைகளில் கொடுத்து உன் வாழ்க்கையையும் சிறப்பானதாக ஆக்கி காட்டுவேன். நீ எதுக்காகவுமே பயப்பட வேணாம். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்ற நம்பிக்கை எப்போதும் உனக்கு இருக்கட்டும். நான் எல்லாரையுமே சோதிப்பேன். ஆனால் சோதனைகளை நீ எப்படி கையாளுகிறாய்ன்றதை மட்டும்தான் பார்ப்பனே தவிர எந்த சோதனைகள் மூலமாகவும் உன் வாழ்க்கையில் எந்த தீங்கும் நடக்கும்படி நான் விட்டுட மாட்டேனேன் செல்லமே. உன் மனசில் இருக்கக்கூடிய சுமைகளையும் பாரங்களையும் விலக்கி வச்சுட்டு உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை உண்டாக்குவேன். அந்த நல்ல மாற்றம்தான் உனக்கான ராஜயோகத்தை தரக்கூடிய மாற்றமாக இருக்க போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் ஏழை பணக்காரன்ற எந்த பாரபட்சமும் கிடையாது. எல்லாருமே எனக்கு சமந்தான். எல்லாருக்குமே நான் அன்பையும் அருளாசிகளையும் சரிசமமாகவே வழங்குவேன். இதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேணாம். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும்.